கணிதம் கற்கலாம் வாங்க, காஃபி குடிப்பது போல் எளிதாக. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எல்சிஎம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப டஃபா ஃபீல் பண்ணிட்டு இருக்க ஒரு கான்செப்ட் எல்சிஎம். தமிழ்ல மீச்சிறு பொது மடங்கு. நான் இப்போ 24, 36 இந்த ரெண்டு நம்பர்களில் உள்ள எல்சிஎம் கண்டுபிடிக்க போறேன். அதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா 24 எடுத்து காரணிப்படுத்துக பண்ண போறோம், பிரைம் ஃபேக்டரைசேஷன். அதுக்கு என்ன பண்ணோம்னா பிரைம் நம்பர்ஸை வச்சு இந்த பகா எண்களை வச்சு நம்ம வந்து இதை பிரிச்சுக்கிட்டே போகணும். இப்போ 2 வந்து பகா எண். இப்போ 2-ஐ வச்சு 24-ஐ நம்ம வகுத்தோம்னா நமக்கு கிடைக்கிறது வந்து 12. அதே மாதிரி திருப்பி 12-ஐ 2-ஆல வகுத்தோம்னா நமக்கு கிடைக்கிறது 6. திருப்பி 6-ஐ 2-ஆல வகுத்தோம்னா நமக்கு கிடைக்கிறது 3. ஸோ இதை வந்து காரணிப்படுத்துதல்னா பிரைம் நம்பரை அந்த பகா எண்களை வச்சு பிரிச்சுட்டே போகிறோம், பிரைம் நம்பர்ஸை வச்சு பிரிச்சுட்டே போகிறோம். ஸோ 24-ஐ பிரைம் நம்பரோட பெருக்கல்களா எழுதுறது, இதுதான் வந்து காரணிப்படுத்துதல். இது 24க்கு பண்ணிட்டோம். இதே மாதிரி அடுத்த நம்பர் 36க்கும் நம்ம பண்ணணும். 36க்கு வந்து முதல் பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிக்கலாம். 2-ஆல டிவைட் பண்ணோம்னா 18, 36. இப்போ 18-ஐ வந்து 2-ஆல டிவைட் பண்ணோம்னா 9. இப்போ 9 ஆட் நம்பர். ஸோ அடுத்த பிரைமை நம்ம போவோம் 3. பகா எண்களை வச்சு இந்த 36 பகா எண்களுடைய பெருக்களா எழுதுறது, இதுதான் வந்து காரணிப்படுத்துதல். அதோட காரணிகளை வச்சு நம்ம பிரிச்சு பெருக்கி எழுதுறது. இப்போ இந்த இப்போ நம்ம இது ரெண்டுக்கும் தான் 36க்கும் 24க்கும் நம்ம கண்டுபிடிக்க போறோம் இல்லையா எல்சிஎம். அதனால 24க்குரிய பிரைம் ஃபேக்டரைசேஷன் ஃபர்ஸ்ட் 2 × 2 × 3. அடுத்து 36ஓட பிரைம் ஃபேக்டரைசேஷன் எழுதிக்கிறோம். இப்போ நான் ரெண்டையும் காரணிப்படுத்தி அந்த காரணியை வச்சு எழுதிட்டேன். இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா எல்சிஎம் கண்டுபிடிக்க போறேன். இந்த எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ண போறேன்னா முதல் இது ரெண்டுலையும் ஒரே காரணி இங்க இருக்கு, ஃபேக்டர்ஸ், காமன் ஃபேக்டர்ஸ், பொதுவாக இருக்கக்கூடிய காரணிகளை வந்து நான் சர்க்கிள் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டுல இந்த ரெண்டும் இருக்கு, ஒரு 2 அதை வந்து ஒரு டைம் இந்த ரெண்டு இருக்கு இல்லையா 24லையும் 36லையும் பொதுவாக இருக்கிறத ஒரு தடவை எழுதுறேன். அடுத்து அதே மாதிரி இன்னொரு 2 காமனா இருக்கு, ஸோ அதை எழுதுறேன். இந்த 2-ஐயும் 3 பார்த்தீங்கன்னா தனித்தனியா இருக்கு, அது வந்து காமனா இல்லை, ஸோ அது ரெண்டையும் எழுதிக்கிறேன். ஒன்றில் மட்டும் இருந்தால் அதை கண்டிப்பாக எழுதிடும், ரெண்டுமே எழுதிடும். அடுத்து இங்கே வந்து 3 வந்து காமனா பொதுவாக இருக்கு, ஸோ இந்த 3-ஐ இப்போ எழுதிக்கிறோம். இவ்வளோதான் எல்சிஎம். இதை நீங்கள் பெருக்கினீங்கன்னா எல்சிஎம் கிடைச்சிடும். ஸோ இதை பெருக்கினா 72 வருது. 24க்கும் 36க்கும் எல்சிஎம் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம இதோட கான்செப்டை புரிஞ்சுக்குவோம், இந்த கணக்கை வச்சே புரிஞ்சுக்குவோம். இப்போ 24க்கும் 36க்கும் உள்ள எல்சிஎம் 72. ஸோ நீங்கள் 24 கூட 3 வச்சு பெருக்கி பார்த்தீங்கன்னா 72 வரும். 36ஓட 2 வச்சு பெருக்கி பார்த்தீங்கன்னா 72 வரும். ஸோ 24க்கும் 36க்கும் ஒரு காமன் மல்டிபிளாக இருக்குது, ஒரு பொது மடங்கா 72 இருக்கு. அது கூட அதோட இன்னொரு கண்டிஷன் என்ன, அதுதான் இருக்கிறதுலே லோயஸ்ட் லீஸ்ட் இல்லை ரொம்ப மிகச்சிறிய மடங்கு. இந்த ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய மிகச்சிறிய மடங்கு. இப்போ உங்களுக்கு எல்சிஎம்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் எல்சிஎம்னா எப்பவுமே இந்த மாதிரி காரணிப்படுத்தி டானா வகுத்தல் போட்டு அப்படிதான் பண்ணணுமா அப்படின்னா இல்லை, அதுக்கு எளிமையான வழி நிறைய இருக்கு. இப்போ 4, 8 இது ரெண்டுக்கும் எல்சிஎம் கண்டுபிடிங்க அப்படின்னா 8 அப்படின்னு சொல்லிடலாம். அதே மாதிரி எல்சிஎம் ஆஃப் 550 ஏன்னு பார்த்தா 50. எல்சிஎம் ஆஃப் 12 144, இது வந்து என்னன்னா 144. இது நான் எப்படி ஒரே ஸ்டெப்ல எழுதுறேன் அப்படின்னா கொடுத்துருக்க ரெண்டு நம்பர்ல ஒரு நம்பர், அது சின்ன நம்பர் பெரிய நம்பரோட ஃபேக்டரான்னு பாருங்க. ஃபேக்டரான் பார்க்கணும்னா என்ன பண்ணணும், பெரிய நம்பர்ல சின்ன நம்பரை டிவைட் பண்ணீங்கன்னா 0 தான் மீதியா வரும். மீதி இன்றி வகுப்பட்டா நமக்கு இந்த பெரிய நம்பர் தான் எல்சிஎம். இப்போ 4 2 8. அப்போ 8 4ஆல வகுக்கும் போது உங்களுக்கு என்ன 8 ரிமைண்டர், அந்த மீதி வந்து 0 வருது. அதே மாதிரி தான் 15 3 15. இது வந்து சின்ன நம்பர் பெரிய நம்பரோட ஃபேக்டரா இருக்கணும், அல்லது பெரிய நம்பரை சின்ன நம்பர் மீதி இன்றி வகுத்தால் அந்த பெரிய நம்பர் தான் எல்சிஎம். இது ஒரு ட்ரிக்கு, ஷார்ட்டா ரொம்ப குயிக்கா கண்டுபிடிக்கிறதுக்கு. இது மாதிரி
நிறைய ஈஸியான ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.